கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏற்று. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம். நேற்று சித்ரா பௌர்ணமி நாள் அன்று பார்த்திங்கன்னா நேற்று சென்னை வரைக்கும் சென்றிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூவிருந்தவல்லி, அப்புறம் திருவேற்காடு, அப்புறம் இன்னும் சில பகுதிகள், அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா நேற்று நல்ல மழை பொழிவு இருந்திருக்கு. அதனுடைய விஷயத்தை கண்கூடா நேரடியாக நாங்கள் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியாக பார்த்திங்கன்னா மாலை 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டுலேருந்து நம்ம மதுராந்தகம், அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னும் மதுராந்தகம் தாண்டியும் எடுத்துக்கோங்களேன், அதை தாண்டியும் சில பகுதிகளில் பேருந்தில் வரும்போது மழை கொட்டு என்று கொட்டி கொண்டு இருந்தது. நல்ல மழை பொழிவு இருந்தது. ஆக இனி வரும் நாட்களில் தொடர்ந்து இத்தகைய மழை பொழிவு அனைத்து இடங்களிலும் இருக்கும் என்று நாம் வந்து எதிர்பார்க்கலாம். இன்று பார்த்திங்கன்னா நம்முடைய பிரார்த்தனை நாளானது 33வது நாளை நெருங்கி இருக்கிறது. அதாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா 33ஆம் நாள் பிரார்த்தனையை நாம் செய்ய இருக்கிறோம். இது எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, அருட்பெருஞ்சோதியை தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எம்முடைய சிற்சபையின் நாயகரே, கொல்லா நெறியே குருவருள் நெறி என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக எம்முடைய ஆண்டவரே, பல அற்புதங்களை செய்ய வல்லவரே, ஞான சிதம்பரத்தின் தலைவரே, சிற்சபையின் குருவே, பொற்சபையின் நாயகரே, கொல்லா நெறியே குருவருள் நெறி என்பதை மக்கள் அனைவரும் விரைவில் கடைபிடித்திடும் வகையில் தங்களுடைய பெருமையினை உலகம் உணர்த்தும் விதமாக எம்முடைய ஆண்டவரே, தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி தரும்படி எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் கருணையுடன் இந்த சிறியவன் விண்ணப்பிக்கின்றேன். தற்போது கோடை காலத்தில் இந்த கோடைக்காலமா என்று மக்கள் கேள்வி கேட்கும் அளவுக்கு இந்த கோடைக்கால மாதத்தை, அதாவது குழு மாதமாக, அதாவது இந்த கோடைக்காலமானது எப்படி நவம்பர் டிசம்பர் மாதங்களே மழை பொழிவை தருகின்ற மாதமாக இருக்குமோ அதே போன்று இந்த இனி வருகின்ற இந்த நாட்களிலே, இந்த அக்னி நட்சத்திரின் உச்சம் இருக்கின்ற நாட்களிலே நல்லதொரு மழை பொழிவை கொடுத்து அந்த அக்னி நட்சத்திரத்தின் வெப்பம் சிறிதும் மக்களை தாக்காதபடிக்கு மக்களை காத்தருளும்படி எம்முடைய ஆண்டவரை உம்மிடம் விண்ணப்பிக்கின்றேன். தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யவில்லை அந்த இடங்களில் விரைவில் மழையை பொழிய செய்து மக்களின் தண்ணீர் பிரச்சனையும் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கவும் உதவி செய்திரும்படி எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் பணிவுடன் இந்த சிறியவன் விண்ணப்பிக்கின்றேன். நன்றி ஐயா.